எயித்தில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதாவது 12.2 எக்ஸசைஸில் டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் எயித்தில் செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெகேஷன் P implies Q ஈக்குவலன்ட் டு P அண்ட் நெகேஷன் Q. அப்போது என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து PQ எழுதிக்கோங்க. ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ ஃபால்ஸு, ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ். P implies Qனா ரெண்டாவது என்ன இருக்கோ அதை அப்படி எழுதணும். ட்ரூவா PQவில் செகண்ட் என்ன இருக்கோ அதான். அப்போ ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னா ஃபால்ஸு, ட்ரூனா ட்ரூ. ஆனால் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் என்ன தான் போடணும்? ட்ரூ தான் போடணும். ஓகேவா? அது கவனிச்சுக்கணும் நீங்கள். இப்போது இதில் நெகேஷன் பார்க்கணும். ஏன்னா நெகேஷன் தானே கொடுத்துருக்காங்க. அப்போது P implies Qனா இதுக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ்னா ட்ரூ, ட்ரூனா ஃபால்ஸு, ட்ரூனா ஃபால்ஸ். அடுத்து பாருங்கள், பியும் நெகேஷன் கியூ எழுதி வச்சுக்கோங்க. பி அந்த டேர்ம் இந்த காலத்தை தான் அப்படியே அங்கே எழுதியிருக்கோம். அடுத்து நெகேஷன் கியூனா கியூக்கு நெகேஷன் என்ன வரும்? ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ, ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ. அதுதான் அந்த காலத்தில் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள், பி அண்ட் நெகேஷன் கியூ. அப்போ பி அண்ட் நெகேஷன் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ. அப்போ அந்த காலத்தில் இது மட்டும்தான் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, மிச்சம் இதெல்லாம் என்ன வரும்? ஃபால்ஸ் தான் வரும். அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு இப்போ பாருங்கள். இங்கேயும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டு FTFF, அங்கேயும் அப்படி வந்திருக்கா FTF. அப்போ ரெண்டுமே ஈக்குவலண்ட். அப்போது LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ்ட். அப்போ என்னது? ரெண்டுமே என்னது? ஈக்குவல். தேர் ஐடென்டிக்கல் அண்ட் ஈக்குவலண்ட். இவ்வளோதான் வீடியோ. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப கவனமாக பொறுமையாக போடுங்க. ரொம்ப உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு அந்த டேபிள் தெரிஞ்சிட்டாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக போகும். அதனால் நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிளியர் பண்ணிடுவேன். தேங்க்யூ.